விரைந்து செய், விடாமல் செய், வெற்றி உன் காலடியில். வணக்கம் நண்பர்களே. மாதம் ஆனால் 85,000 சம்பளம், வாரத்தில் 5 நாள் மட்டும்தான் வேலை. எனி டிகிரி முடித்த யாருனாலும் அப்ளை பண்ணலாம். பென்ஷன் இருக்குது, ஃப்ரீ அக்காமடேஷன் இருக்குது, மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் இருக்குது. அதை விட முக்கியமாக ட்ராவல் பண்ணுறதுக்கு அலோன்ஸ்லாம் தராங்க. இதை விட வேறு என்னங்க வேணும்? ஆமாங்க, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். அந்த ஜாப் பார்த்திங்கன்னா யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸ்டார்டிங் ஏஜ் 21லேருந்து நீங்கள் 45 வயசு உள்ள யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். தேவையான தகுதி ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும். அது மட்டும்தாங்க வேலை. நிரந்தரமான வேலை, மத்திய அரசாங்கத்தோட வேலை, மத்திய அரசாங்கத்துக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு நிதி நிறுவனத்தோட வேலை. காப்பீட்டு நிறுவனத்தில் உங்களுக்கான நிரந்தர வேலை தயாராக இருக்குது. மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க டீட்டெயிலை ஃபுல்லாக பார்க்கலாம். தேசிய நிதி நிறுவனம் இது இந்திய அரசாங்கத்தால் நேரடியாக வழிநடத்தக்கூடிய ஒரு காப்பீட்டு நிதி நிறுவனம் ஆகும். இதோட தலைமையிடம் பார்த்திங்கன்னா நம்ம கொல்கத்தாவில் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சென்னை, கோயம்புத்தூரில் கூட இதோட பிரான்ச்சஸ்லாம் அதிகமாக இருக்குது. இவங்க விட்டுருக்க போஸ்டிங்கோட நேம் பார்த்திங்கன்னா ஏஓ, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட், ஸ்கேல் 1. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா அவர்களுடைய அதிகாரி பணிகளுக்கான வேகன்ஸை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் பொது மற்றும் சிறப்பு பிரிவாக வெளியிட்டிருக்கிறாங்க. ரெண்டுமே ரொம்ப வித்தியாசம் கிடையாதுங்க. ஜேர்னலிஸ்ட்டுங்கிறவங்க பொதுமையான உள்ள செயல்பாடுகளில் ஈடுபடுத்தக்கூடிய அதிகாரிகள். ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிறவங்க அவங்களோட துறை சார்ந்த வேலைகள், குறிப்பாக பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ், லாயர்ஸ், ஃபினான்சியல் அட்வைசர், ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ், ஐடி இன்ஜினியர்ஸ் அண்டு ஹிந்தி ஆஃபீஸர்ஸ்னு சில சப் கேட்டகரிஸ் கொடுத்துருக்குறாங்க. வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வீடியோவில் தான் நான் முக்கியமான டீட்டெயில்ஸ் நிறைய கொடுத்துருக்குறேன். நீங்கள் மற்ற எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இதை ஈவனாக அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இவங்க நிறைய கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளையும் கொடுத்துருக்குறாங்க. அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு நம்ம அதை செயல்படுத்தினா மட்டும்தான் அவங்க அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. இவங்களோட எக்ஸாம் அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே ஆன்லைனில் இருந்தாலும் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இவங்களோட சேலரி பேக்கேஜ் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதன் விளைவாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபில்ட்ரேஷனை அவங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கவனமாக வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜேர்னலிஸ்ட்டுங்கிறதுல 130 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். யூஆர், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ், பிடபிள்யூடி யார் இருந்தாலும் உங்களோட ரிசர்வேஷன் தேவைப்படும் பட்சத்தில் உங்களுக்கான ரிசர்வேஷனில் நீங்கள் அப்ளை செய்வது சிறப்பு. ரிசர்வேஷனில் அப்ளை செய்யாமல் விட்டிங்கன்னா உங்களை அவங்க டேரெக்டாக யூஆர் கேட்டகரியில் தான் எடுப்பாங்க. ரிசர்வேஷனுக்குள்ளான தனிப்பட்ட ஆவணங்களையும் அதற்கு உரிய நகல்களையும் இணைக்கக்கூடிய உங்களுக்கான சிறப்பு வடிவம் வீடியோவோட எண்டில் நான் கொடுத்துருக்குறேன். கவனமாக பாருங்கள். அதை ப்ராப்பராக ஃபில்லப் பண்ணி டாக்குமெண்ட்டாக நீங்கள் சென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி சென்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான ரிசர்வேஷன் ஒதுக்கப்படுங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். அப்புறம் வீடியோ பார்த்துட்டு நான் அந்த மாதிரி சொல்லலைன்னு எதிர்பார்க்க வேண்டாம். ஓபிசியில் அவங்க ஒரு சிறப்பு கேட்டகரி கொடுத்துருக்குறாங்க. அது அப்படின்னா க்ரீமி நான் க்ரீமி லேயருங்கிறது. நீங்கள் ஓபிசியில் க்ரீமி லேயராக இருந்தால் மட்டும்தான் ஓபிசி கேட்டகரிக்கான ரிசர்வேஷனில் வருவீங்க. அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் நீங்கள் வர முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இவங்களோட சர்வீஸ் மினிமம் நீங்கள் 5 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணால் தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபருக்கு எலிஜிபிள் ஆக முடியும். அதோட உங்களோட ப்ரொஃபகேஷன் பீரியடு 1 இயர். நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுறீங்களோ ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து 1 இயர் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் உங்களுக்கான கன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கான சம்பள விவரம் பார்த்திங்கன்னா 50,925 உங்களோட பேசிக் பே. உங்களோட இன்ஹேண்ட் சேலரி பார்த்திங்கன்னா 85,000. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்ஸை பார்க்க போகிறோம். இதில் 2 விதமான எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒன்று ப்ரிலிமினரி, இன்னொன்று மெயின்ஸ். ரெண்டுக்கும் ரொம்பலாம் வித்தியாசம் இல்லை, மார்க் மட்டும்தாங்க வித்தியாசம். ப்ரிலிமினரியில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங் அண்ட் குவான்டிட்டி ஆப்டிடியூட் வருது. அதே மெயின்ஸுக்கு போனீங்கன்னா ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ், குவான்டிட்டி ஆப்டிடியூட். இது ஜேர்னலிஸ்ட்டுக்கு. இதே நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அடிஷ்னலாக என்ன பேப்பர் வருதுன்னா உங்கள் துறை சார்ந்த பேப்பர் வருது. இப்போ டாக்டர்னால் டாக்டர் ரிலேட்டடாக, லாயர்னால் ராயல் ரிலேட்டடாக, இன்ஜினியர்னால் இன்ஜினியர் ரிலேட்டடாக, இந்த மாதிரி அடிஷ்னலாக ஒரு பேப்பர் வருது. அண்ட் ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அதோட டோட்டல் மார்க் எப்படின்னா 40 கன்வெர்ட் ஆகுது. உங்களுக்கு நீங்கள் எழுத போகிற ஸ்பெஷல் பேப்பரோட மார்க்கும் 40 ஆகுது. ஓவரால் மார்க் 250 தான். ப்ரிலிமினரி 100 தான். இதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. நிறைய யூடியூபர்ஸ் இதை சொல்ல மறந்துடுறாங்க. டிடின்னு சொல்லக்கூடிய டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் எதுனா நீங்களாகவே ஓனாக எழுதக்கூடிய எஸ்ஐ, ப்ரைசிஸ், காம்ப்ரிஹென்ஷன் சொல்லிட்டு ஒரு 30 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. இந்த 30 மார்க்ஸையும் நீங்கள் எழுதினால் மட்டுமே இன்டர்வியூக்காக
எலிஜிபிள் ஆகுவீங்க. ஏன்னா இது நிறைய பேர் சொல்கிறது இல்லை, ப்ரிலிமினரி மெயின்ஸ் கிளியர் பண்ணால் போதுன்னு. அப்படி இல்லை, மெயின்ஸ் கிளியர் பண்ணுற அதேனால தான் நீங்கள் டிடியும் கிளியர் பண்ணுவீங்க. ஆன்லைனில் தான், நோ இஷ்யூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினுக்கும் பெனால்ட்டி மார்க் இருக்குது. அதாவது நெகட்டிவ் மார்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நெகட்டிவ் மார்க்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 1/4. 1/4 மீன்ஸ் 0.25 மார்க் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கவனமாக அட்டன் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது அவ்வளோ ரிஸ்க்லாம் இல்லை. நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம்லே எனக்கு தெரிஞ்சு தி ஈஸியஸ்ட் எக்ஸாம்னால் இதை சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஃபார்முலா ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்குறேன். அதாவது நீங்கள் ஃபேஸ் 2 போகணுன்னா, அதாவது மெயின்ஸ் போகணுன்னா, ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரியில் மினிமம் மார்க் எடுக்கணும். அதாவது உங்கள் ஷெட்யூல் படியோ, உங்கள் ரிசர்வேஷன் கோட்டா படியோ அல்லது காமனாகவோ அவங்க ஒரு கட் ஆஃப் மார்க் கொடுப்பாங்க. கட் ஆஃப் மார்க்குங்கிறது அது மினிமம் நீங்கள் அதை கிராஸ் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து நார்மலாக ஒரு பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து 35 வச்சுருக்காங்கன்னா நீங்கள் 36 எடுத்தால் எலிஜிபிள் தான். 35.6 எடுத்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் பாஸ் ஆனால் போதும். ஃபேஸ் 1ல் உங்களால் இப்போ அதிகமாக ப்ரிப்பேர் பண்ண முடியலனா கூட நீங்கள் ஃபேஸ் 1 பாஸ் ஆனால் போதும். ஃபேஸ் 2ல் தான் நீங்கள் நல்ல ஒரு மார்க்கை ஸ்கோர் பண்ணணும். இப்போ 250 மார்க்குக்கு நடக்குதா, அந்த 250ல் நீங்கள் எப்போதுமே 210க்கு மேலே எடுத்துருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கான போஸ்டிங் தயாராக இருக்குது. ஏன்னா இந்த எக்ஸாம் வந்து ஆல் ஓவர் இந்தியா முழுக்க கண்டக்ட் பண்ணுறதுனால நீங்கள் அதில் மேக்ஸிமம் மார்க்கை ஸ்கோர் பண்ணுறதை பொறுத்து தான் உங்களோட அடுத்த கட்ட இன்டர்வியூ ப்ராசஸ்க்கான செலெக்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2க்கான செலெக்ஷன் வந்து உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, மினிமம் பாஸ் மார்க் இன் ஃபேஸ் 1. ஃபேஸ் 1ல் நீங்கள் மினிமம் மார்க் எடுத்தால் போதும். இன்டர்வியூக்கு எப்படி போகணுன்னா, ஃபேஸ் 2வில் எடுக்கிற மேக்ஸிமம் மார்க்கு ப்ளஸ் டிடி டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டுன்னு சொன்னால அதோட மார்க்கும் ஆட் ஆகி தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ செலெக்ஷனுக்கே அவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இதில் 250க்கு 210 எபோவ் எவ்வளோ எடுத்தாலும் சரி, டிடியில் நீங்கள் 30க்கு எவ்வளோ மார்க் எடுத்தாலும் சரி, அதுதான் உங்களை வந்து இன்டர்வியூக்கு கூட்டு போகும். ஃபேஸ் 1 மார்க் வந்து உங்களுக்கு இன்டர்வியூக்கு கிடையாது, ஜஸ்ட் ஃபார் எலிஜிபிள் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் தான். செலெக்ஷன் எப்படி பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி லிஸ்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் ஃபேஸ் 2வில் எடுத்த மார்க்கு, டிடி மார்க்கு, இன்டர்வியூ மார்க்கை பேஸ் பண்ணி தான் அவங்க ஒரு ஃபைனல் லிஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ ஃபேஸ் 2, டிடி அண்ட் இன்டர்வியூ 3மே மெயின்ஸு. ஃபேஸ் 1ங்கிறது உங்களுக்கு ஒரு ஆப்ஷனல் மாதிரி, அது வந்து ஒரு ஃபில்ட்ரேஷன்னா அதில் நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் போதும். இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸுக்கு SC ST பிடபிள்யூடிக்கு வந்து 250 rupees. அதர் தென் ஆல் கேண்டிடேட் SC ST அண்டு ரிசர்வேஷன், நான் ரிசர்வேஷன் கோட்டா, UR, மிலிட்ரி கேண்டிடேட்ஸ், சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே 1000 rupees கொடுத்துருக்குறாங்க, இன்க்ளூட் ஆஃப் GST. அதனால் நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் அதிகமாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே இந்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் தான் இப்போ விட்டுட்டுருக்காங்க. நம்மளுக்கு எக்ஸாம் ஃபீஸை நீங்கள் பார்க்காதீங்க, உங்களால் அது முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு நல்ல ஒரு சேலரியில் நல்ல ஒரு வேலை, தரமான வேலை. நீங்கள் எந்த வேலைக்கு போனாலும் ஸ்டார்டிங் சேலரி 85,000 கிடைக்குங்கிறது கஷ்டம்தான். ஸோ நீங்கள் அதை கவனமாக வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களோட எக்ஸாம் சென்டர் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் 1 அதாவது ப்ரிலிமினரி வந்து தமிழ்நாட்டிலே 3 நடந்துட்டு இருக்காங்க, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை. ஸோ இதில் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு சிட்டியிலேருந்து நியர்பையில் இருப்பீங்க, நீங்கள் அதுக்கு எலிஜிபிளாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸ் 2 போகிற பட்சத்தில் மெயின்ஸ் வந்து சென்னையில் மட்டும்தான் நடக்குது. நம்ம சென்னை, பாண்டிச்சேரி ரெண்டுக்கும் சேர்த்து நம்மளுக்கு சென்னையில் மட்டும்தான் நடக்குது. இன்டர்வியூ பார்த்திங்கன்னா அவங்களோட ஹெட் ஆஃபீஸ்லேயும் இருக்கலாம், அல்லது ஒரு ரீஜனை பொறுத்து. இப்போ சவுத் ரீஜனுக்கு ஒரு ஏரியா, நார்த்துக்கு ஒரு ஏரியா, மிடில் இந்தியாவுக்கு ஒரு ஏரியா, ஈஸ்ட்டுக்கு ஒரு ஏரியா, வெஸ்ட்டுக்குன்னு ஒரு ஏரியான்னு பிரித்து ஒரு ப்ரைவேட் ஹோட்டல்லையோ அவங்களுக்குள்ள ஹெட் ஆஃபீஸ்லையோ இல்லை அவங்களுக்குள்ள பிரான்ச் ஆஃபீஸ்லையோ நடத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனால் இதில் வந்து ஃப்யூச்சர் தான். பட் நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களோட ப்ரிப்பரேஷன் மெயின்ஸ்க்கு இருக்கட்டும். மெயின்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக முடிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு இன்டர்வியூக்கான அப்ரோச் இருக்கும். இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட் வெளியிடப்படும். அதுவும் இதே வெப்சைட்டில் வெளியிடப்படும். கண்டிப்பாக நாம் அந்த உங்களுக்கு ரிசல்ட்டையும் வெளியிடுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் தேவைப்பட்டுச்சுன்னா டேரெக்டாக அந்த வெப்சைட்டுக்கு போங்க, உங்களுக்கான டீட்டெயிலை தாராளமாக கிளியர் பண்ணிக்கோங்க. நன்றி.